இந்த ஒரு டெத் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாப்சியை இங்கேயே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த மாடு ஆடுங்க இருக்கிற இடத்துலயே வச்சு இந்த ஒரு டெட் பாடிங்களுக்கு அட்டாப்சி பண்ணாங்க. இந்த ஒரு அட்டாப்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளுங்களுமே ஊர்ல இருக்கிறவங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு டைம்ல ஷாக்கிங்கான நிறைய விஷயம் போலீஸ் டீமுக்கு தெரிய வந்தது. இதுதான் நம்ம இந்த ஒரு பார்ட்ல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சாரங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்டெக் எஃபெக்ட் மர்டர்ஸ் பார்ட் 2. ஊர்ல இருக்கவங்களை ஒருத்தரா விசாரிச்சுட்டு வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெய்பர்ஸ் சொன்ன நிறைய சில்லிங்கான விஷயம் தெரிய வந்தது. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, டெத் நடந்த அன்னைக்கு நைட்டு ஆண்ட்ரூஸோட வீட்டுல இருந்த நாய் வந்துட்டு நைட் ஃபுல்லா கத்திட்டு இருந்ததாகவும், இவங்க வந்துட்டு ஏதோ வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுட்டதா சொல்றாங்க. டெத் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து அவங்க வீட்டை சுத்தி நிறைய நடக்கிற சத்தங்கள் கேட்டுட்டே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்பவே முக்கியம், ஆண்ட்ரூஸோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ ஒரு மனுஷன் கொஞ்சம் ஹெட்டா இந்த ஒரு வீட்டையே பார்த்துட்டு இருந்ததாகவும், இவங்களும் கத்தி கூப்பிட்டு பார்த்தாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததால இவங்க கம்முன்னு விட்டுட்டதா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி போலீஸ்க்கு தெரிய வேணும்ங்கிறத ஒரு முக்கியமான விஷயம், டெத் மார்ச் 31 இருந்தாலும் ஏப்ரல் 4 தான் டெட் பாடிஸை கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் இந்த 4 நாளா யாருமே இந்த நெய்பர்ஸ் இவங்க வீட்டுக்கு போய் எதையுமே செக் பண்ணலங்கிறதா இந்த ஒரு டைம்ல தான் போலீஸே ஷாக் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஊர்ஜனுக்கு சொல்றாங்க. மார்ச் 31 அப்புறம் அந்த சண்டேல பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் வழக்கம் போல இந்த ஒரு வீட்டுல போய் பொண்ணுங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் அவங்க வீட்டுல இருந்து எந்த சத்தம் வரல. அதுக்கு அடுத்த நாள் மண்டேவா இருந்ததால குழந்தை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் யாருமே வரல. ஸோ இவங்களும் விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க சொல்றது, இந்த 4 நாளுமே இந்த ஒரு வீட்டோட மேல இருக்க சிம்னில இருந்து புகை வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்ல வர்றது, ஏப்ரல் 4 மர்டருக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த ஒரு சிம்னில இருந்து புகை வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு அர்த்தம் ஒண்ணுதான், வீட்டுல யாரோ ஏப்ரல் 3 வரைக்கும் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கொடுத்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த 4 நாளுமே இங்க இருந்த ஆடு மாடுங்களுக்கு யாரோ தீனியும் கொடுத்துருக்காங்க. அதாவது புல், வைக்கல் இது எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த மாடுகளும் சாப்பிட்டுருக்கு. ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாட்டோட பால் எல்லாமே கூட அந்த வீட்டுல இருந்தவன் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான், கன்சியூம் பண்ணியிருக்கான். இது எல்லாமே தெரிஞ்ச போலீஸ் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. பட் போலீஸ் வந்த டைம்ல ஆல்ரெடி நெய்பர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கிச்சன் எல்லாருமே போய் டிராவல் பண்ணி அவங்களும் நிறைய விஷயத்த யூஸ் பண்ணிட்டதால இந்த இடத்துலயுமே எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. பட் அந்த கொலைக்காரன் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரா இருந்திருந்தா, கொலை பண்ணதுக்கு அப்புறமும் கூட அதே வீட்டுல இருந்து அங்க இருந்த ஆடு மாடுங்களுக்கு வைக்க புல் சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்களோட பால் எடுத்தும் யூஸ் பண்ணிருக்கான். கிச்சன்ல இருந்த பொருளுங்களை எடுத்து சாப்பாடும் செஞ்சிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கோல்டு பிளடடான ஒரு மர்டரை தான் இவங்க தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் ஷாக்கிங், பழைய வேலைக்காரோட வாக்குமூலத்தை கேட்கறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு வீட்டை விட்டு அவங்க போனதுக்கு காரணமே இந்த வீட்டோட மேல இருக்க பரணையில எப்பவுமே ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கிறதாகவும், நைட் எல்லாம் தூங்க முடியாம யாரும் மேல இருக்கிறவங்க பேசிட்டே நடந்துட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்ததால இந்த ஒரு வீட்டுல இருந்து அவங்க ஓடி போனதாகவும், அந்த ஒரு வீட்டுல பேய் இருக்குங்கிற ஒரே விஷயத்தால தான் யாருக்கும் சொல்லாம அந்த ஒரு இடத்த விட்டே போனதாகவும் சொன்னாங்க. இப்போ போலீஸ்க்கு இன்னும் டவுட் ஆகுது, ஏன்னா இது அமானுஷ்யமா இல்ல யாராச்சும் மர்டரா, இது எல்லாமே பண்ண முடியல. சோ இதனால கடைசியா அவங்க வந்துட்டு ஒரு 4 சஸ்பெக்டா ரெடி பண்றாங்க. அதாவது வீட்டுக்கு பக்கத்துல இருந்த லாரன்ஸ் லிட்டன்பர்க். சோ இவரு ஏன் சஸ்பெக்டா பாக்குறாங்கன்னா, இவரு வந்துட்டு ஏப்ரல் 4 அன்னைக்கு ஊர் ஜனங்களோட கூடவே போகும்போது கூட கரெக்டா ஒவ்வொரு இடத்துலயுமே இவரே போய் டெட் பாடிஸ கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இங்கதான் அது ஆல்ரெடி இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி ஒரு இடத்துக்கும் டிராவல் பண்ணி போனாரு. அது மட்டும் இல்லாம எல்லா டெட் பாடிஸுமே கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு உயிர் போன ஒரு டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகிற ஒரு பதட்டமோ நர்வஸ்னஸ் எதுவுமே இல்லாம அவர் பாட்டு ஒரு பாடி எடுத்து சைடு போட்டு ஒன்னொன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. இவர் தான் பண்ணிருக்கோங்கிறதுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னா, இவருக்கு ஆண்ட்ரூஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்துல சண்டை இருக்கு. சோ ஏதோ ஒரு நிலத்தகராறு இவங்க வீட்டோட இவருக்கு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஆண்ட்ரூஸோட பொண்ணு மேலேயும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. சோ அதனால கோவத்துல இவர் இந்த ஒரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு லிட்டன்பர்க்கு ஊர்ல கொஞ்சம் செல்வாக்கு அதிகமா இருந்தாலும், பெரிய ஆளுங்களை தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியா இவர் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. அடுத்ததான் கார்ல் கேப்ரியல். சோ இவர் தான் வேர்ல்டு வார்ல செத்து போன விக்டோரியா கேப்ரியலோட ஹஸ்பண்ட் சொல்லப்படுது. சோ என்னதான் இறந்ததுனால இவருடைய டெட் பாடி கடைசி வரைக்கும் கிடைக்காததால அவரு ஒருவேளை இந்த வீட்டுல நடந்த இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல லிட்டன்பர்கோட இவங்க ஒய்ஃப்க்கு இருந்த தொடர்பு, சோ இத மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தால இவரு கோவத்துல எல்லாருமே கொலை பண்ணிட்டு போயிருப்பாருன்னு சொல்லப்படுது. பட் கடைசியா மிலிட்டரியில இருந்த மேஜர் சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்ததால அந்த ஆள் இறந்து போயிட்டாருன்றதால இந்த ஒரு விஷயத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தேர்டா வந்துட்டு ஒரு திருடனும் யாரோ ஒருத்தர் இந்த சைட்ல டிராவல் பண்ணி போனவனும் சோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிட்டு இவங்க வீட்டுல இருந்து இந்த ஒரு ராபரியை பண்ணிருக்கலாம்னு சொல்லப்பட்டது. பட் வீட்டுல எந்த பொருளுமே, எந்த விலையோ இருந்த பொருளுமே இந்த ஒரு வீட்டுல இருந்து காணாம போல, அது அந்தந்த இடத்துல ப்ராப்பரா சேஃபா இருந்ததுல இந்த ஒரு விஷயத்தையுமே ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாம வார் சோல்ஜர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க. ஸோ ரொம்பவே மர்டர், வார், வெப்பன் இது எல்லாமே பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனவங்க நிறைய பேர் வேர்ல்டு வார் டைம்ல
எந்த இடமும் சொல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு வார் சோல்ஜர் ஏதோ ஒரு டைம்ல இந்த ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ அதனால அவன் இங்க வந்திருக்கும் போது ஸோ ஆல்ரெடி அந்த ஒரு ட்ராமால இருந்தவன் அதே ஒரு வார் நினைப்புல இவங்க எல்லாருமே சாவடிச்சுட்டு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள வந்த ஷூ தடங்கள் இருந்துச்சு. பட் கடைசியா இதுவுமே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டு ரிட்டர்ன் போன ஷூ தரமும் இல்லை, எந்த ஒரு வெப்பனும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. இந்த ஒரு வீடு வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ்க்கான ஒரு இடமா ஒரு அடையாளமா மாறிட்டதால போலீஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு வீட்டை மொத்தமா தரமட்டமாக்கி இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ஃபேமிலிக்காக சமாதி கட்டுறாங்க. ரொம்ப முக்கியமா இந்த ஒரு பரணியை டெஸ்ட்ராய் பண்ணும்போது இது மேல வந்துட்டு அந்த ஒரு கோடாலி எதுல கொலைகாரன் இந்த எல்லா கொலையுமே பண்ணியிருந்தாலும் கொஞ்சமா பிளட் காஞ்சி போன நிலைமையில இந்த ஒரு கோடாலியும் ஆடு மாடுகள் இருக்கிற அந்த வைக்க பொறுக்க அடியில ஒரு கத்தியும் கிடைச்சது. பட் அது கிடைக்கும் போது ஆல்ரெடி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அன்சால்வ்டுன்னு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு எவிடன்ஸ் கிடைச்சும் யாரும் இதை கண்டுக்கல. இதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை நிறைய டைம் அடிக்கடி ஓபன் பண்ணிருக்காங்க. பட் எல்லா டைம்லுமே இது சால்வ் பண்ண முடியாம அப்படியே விட்டுடுறாங்க. இதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இந்த டைம்ல அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாததால டிஎன்ஏ டெஸ்டிங் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க முடியாததுக்கு காரணம் ஆல்ரெடி ஊர் ஜனங்க நிறைய பேர் அந்த ஒரு இடத்துல எல்லா டெட் பாடி மேலேயும் கையை வச்சு தூக்கி மூவ் பண்ணதால எல்லாரோட டெட் பாடியிலுமே எல்லா ஊர்க்காரங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சிருந்துச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துட்டு அந்த ஒரு இடத்துலயே வச்சு பண்ணியிருந்ததால அந்த அளவுக்கு அதுவும் அக்யூரேட்டா வரல. ரொம்பவே முக்கியமா அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அந்த கேஸை அன்சால்வ்டா ஓபன் பண்ணி பார்த்திருந்தாலும் கூட இதை சால்வ் பண்ண முடியாததுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் டெட் பாடிஸை அட்டாப்சி பண்ணும்போது இந்த மொத்த டெட் பாடியுமே எடுத்துன்னு போய் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுங்கிறதால 6 டெட் பாடியுமே தலையை வெட்டப்பட்டு வெறும் உடம்பு மட்டும்தான் அந்த இடத்துல புதைச்சாங்க. ஸோ இதனால வெறும் அந்த தலையை மட்டும்தான் மியூனிக் அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இருந்தாலுமே கூட கொஞ்ச நாள் கழிச்சு வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு தலைமை கிடைக்கவே இல்லை. ஏன்னா வேர்ல்டு வார் 2 டைம்லயுமே இந்த ஒரு தலை எல்லாமே எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு போலீஸ் சொன்னதான் இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ இப்படி இருந்ததால இதுக்கப்புறம் ஃபர்தர் என்னதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருந்தாலுமே கூட தலையே இல்லாததால இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்டிகேஷன் மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஒரு கேஸ் அன்சால்வ்டாவே போயிடுச்சு. இதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு 2007ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த கொலைகாரன் கிட்ட வரைக்கும் நெருங்கி இருக்காங்க. பட் கடைசியில அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், இருக்கிற தடயங்கள் ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆள் தான் இதை பண்ணியிருப்பாருங்கிறது கன்ஃபார்மா தெரியும். பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஆள் இப்போ ஆல்ரெடி இத்தனை வருஷம் தாண்டி அவரோட குடும்பம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை ப்ரூவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்டான எவிடன்ஸும் இல்லை. அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த கொலைகாரன் யாருங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னு இந்த ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்படி முடிஞ்சதாலும் இது வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் கேசஸ் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் ரொம்ப நாளாக எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகம், நைட்டு 12 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு மாடியிலையும் யாரோ ஒருத்தர் ஒரு டேபிளை தள்ளுற மாதிரியும் இல்லை நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது நான் மட்டும் தானா இல்ல நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியணும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.